அலை பாயும் கடலோரம் குடிகொண்ட குமரவேல் அருள் ஜோதி வாணனே வணக்கம். அன்பையும் அருளையும் பொருளையும் அளித்திடும் ஆறுமுகவேலனே வணக்கம். என்னையா மந்திரி வீட்டு கல்யாணத்துக்கு போற தண்ணியில நிப்பாட்டுறீங்க? ஏயா மந்திரி விடுதா வருஷ வருஷம் லாரி போகுது, தண்ணி கொடுக்கலன்னா விட மாட்டீங்களா? போயிடுறீங்களா? எல்லாரும் பார்த்தால் பசி தீரும், கரித்து நம்முருக்கேறும், தொட்டால கை மணக்கும், துண்ணு பார்த்தா வாய் மணக்கும், பார்த்தால் பசி தீரும். அண்ணே மடிவண்ணே, தேரியில நம்ம ஆளுங்களுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தகராறு. பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, வந்து என்னன்னு பாருங்கண்ணே. நான் தான் பாத்துறேன். அந்த இது போல இது எதுக்குடா பிஸ்கோத்து பசங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கடை பார்த்து வர்ற. அமைதியா இருங்க. இன்னும் இப்ப இன்னும் காவிரி தண்ணியா கொண்டான்ட்டேன். கார்பரேஷன் தண்ணி தானே, கம்முன்னு புடிச்சுப்போ, கலீஜ் பண்ணாத. புடிச்சுப்போ தல்வா தல்வா. ஏய் பாத்துங்கடா. என்ன அப்படி பண்ணிட்டா? என்ன பண்ணிட்ட இப்போ? நீ பாட்டுக்கு மந்திரிக்கு போய் இந்த லாரி அங்க எட்டாந்துட்டியா? ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? ஒன்னும் ஆகாது, கவனு கடா. ஒரு காலத்துல பெரிய ரவுடினா, அதான் மந்திரியா போட்டாரு. விளையாடாதனா, நம்ம துட்ட வச்சு அவன் விளையாண்டுக்கிறானே. பெரும் புள்ளினா, நம்ம கையில வச்ச கரும்புள்ளில தான் இன்னைக்கு அவன் பெரும் புள்ளி ஆனது. இத்த அவன் மறந்துட்டாலும் நீங்க மறந்து போடாதீங்க. மறந்து போட்டீங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, இதுக்கு கூட தண்ணி இருக்காது. டாய் குண்டுமணி, என்ன வாடா. வரேன.
நம்ம வடிவேல்ல தில்லு வேற யாருக்கு வராதுப்பா. நம்ம வள்ளி குப்பை நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த புள்ள தானே. அவர் சொல்லித்தானப்பா நமக்கு லைட் வசதி, பள்ளிக்கூட வசதி, எல்லா வசதியும் வந்தது. ராசா மகராசா எங்க மகராசா, ஏழை எளியோர்க்கும் எல்லாருக்கும் நேசா. ராசா மகராசா எங்க மகராசா, ஏழை எளியோர்க்கும் எல்லாருக்கும் நேசா. யாருக்கும் ஒரு நீதி, எல்லாம் ஒரு சாதி, இதுதான் மகராச பண்பாடு. ஆடு இவன் வாழ பல்லாண்டு. ராசா மகராசா எங்க மகராசா, ஏழை எளியோர்க்கும் எல்லாருக்கும் நேசா. சேரி சனமெல்லாம் சொந்தம் போல எண்ணும், மனசு இவன் மனசு பொன்ன போல நின்னும். ஈழே இருப்போக்கு இவன் தானே ஏணி, குளத்தில் விழுந்தாக்கா மேலே ஏத்தும் தோணி. வஞ்சகமில்ல ஆசாமி, யார் இவன் போலே நீ காமி. கும்மிகள் கொட்டு சிவகாமி, கோலங்கள் போடு அபிராமி. கோழி புடிச்சதுண்டு, காக்கா புடிச்சதில்ல, ஆடு புடிச்சதுண்டு, அழும்பு புடிச்சதில்ல. பத்தரமாத்து தங்கந்தான் ஒத்தையில் நிற்கும் வத்தாது. உன் அருளால நானும் என் கணவரும் என் பிள்ளைங்களும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு வாழணும். இந்த குடும்பம் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. படியேறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசி சொன்னானா? என்ன உன்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதலாளி, நீ டிரைவர். எனக்கு ஒண்ணும் அதுல குழப்பம் இல்ல. சொன்னதை செய்ய. தட்டை எடுத்துக்கிட்டு போ. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்காரன் வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழைன்னு பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அதை முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா, என்னய்யா வாடகைட்டு வாங்கிக்கங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு,
சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பையெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு. ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கோங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? போடா. ஐயோ, ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரா? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? இந்தா, நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யுன்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபா போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபா கொடுத்தாமே, ஏன் பங்க குடியா? யோ, அவர் 20 ரூபா கொடுக்கலையா, 1 ரூபா தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வடார தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்னன்னு கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கய்யா, இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000மா? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். யோ பையே, கொடுத்துரு. இப்ப போய் எண்ணுவேன், நீ வேற முதவி பணத்தை குடியா. ஏண்டா சங்கு புள்ள, என்ன டிஃபனை வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. ஏய், என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அரிக்கிறீங்க, அத்தை கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல, போக. ஏன்பா, போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா, முழுசா 7 நாள் செலவாய் போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க, பணத்தோட அருமை தெரியாத பயலுக. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன், அந்த காலத்துல எங்க அப்பன் காலெல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா, கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்பன் ஏழை, எங்க அப்பன் கோடீஸ்வரன். நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது, நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணாம்? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு? நீங்க பெத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க என்ன என்னங்க, என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற, இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற, எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற. புத்தி கெட்டதடா. யார் யாரு? என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் யா செல்வி. நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் எப்படிக்கா குளிச்சுக்க? நீ சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். பார் மாமா ரெஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சுட்டு போமா.
சரி. நாமா தண்ணி பயங்கர சூடாடுது, எத்து மேல ஊத்தின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம். நான் வானாந்து பாத்துமா. ஐயோ கேப்பாரு பையா வடிவேலு, பெரிய மனுஷ மாதிரி பேசிட்டு பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே இருக்கு சொல்ல. ஐயோ இரு இரு இரு. இந்த பக்கம் தொட்டி, அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி சரி சரி, மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுத்தால. இங்க இங்க ஓகேயா? ஓகே சுத்தா. ஐயோ வெந்துற போது. எந்திரிமா, எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லைங்க, குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டியா? நடத்து நடத்து. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு வர வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டியா? பேர் கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த காரியம் வேணா. என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அதை பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்க குந்தின்னு காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட்டு. அது எப்படியா? விட்டு போயிட்டியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காத. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓ தெரியும் வந்துட்டியா? இந்த தபாவனை விடுறது இல்ல. கட்டைக்கு கட்டதான் கரெக்ட். யார் பண்ணி? ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே. எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே, என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கத்துற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணு வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்கு வாங்க கேட்டுக்கிறேன், ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட சாமிக்கு எடுத்து போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ ஐயோ ஐயோ, நீ இந்த வீட்டு படியை தாண்டி போ சொல்ற. ஆட்சி மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்போல எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டிக்கணும்? அவள் தானே வெட்டிக்கோ. அந்த மாதிரி மீசுக்கிறதா வேணும்னாலும் வாங்கி தரேன், வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும். இதுக்கு மேல ஏத்திராத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாத போடும். ஏன்பா பொழுது விடுஞ்சிமா நேரம் ஆகுது, வேலைக்கு போகாம இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல, அதுதான். சாரை கடை பக்கமா எங்கேயாவது விட்டுருப்ப, போய் தேடுப்போ. எந்திரி போ. எங்கன்னு தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்டர் இங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே Dress அவுடுங்க. வாட்? இந்த Dress அவுத்துட்டு எக்ஸசைஸ் தகுந்தாப்புல Dress போட்டுக்கங்க. என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? ராணி. ராணி, ராஜாவின் பாவை ராணியின் பக்கம். 36 இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா, உன் வெயிட் 36 kg இருக்காது? இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சி ஆகணும். போய் படு. ஒரு தலகாணி கொடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கூச்சப்படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. காலை போடுமா, காலை போட்டியா? படு படு படுமா. 1 2
அப்படியே மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட ரமேஷ் அங்க என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர் புது ஸ்டூடெண்ட் நீங்க இல்ல புது ஸ்டூடெண்ட் உன்னை சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ் stupid. அப்போ இந்த ஆள் மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா அவன உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவங்க அப்பா கொடுத்த பணத்துல அந்த ஜிம்மே நடக்குது. அடியாத பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கூவின்னு கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதா எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா யார் அந்த ஆளு? அதா ஓ இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரன் ஆள் அழகாத்தான் இருக்காரு, அதுக்காக முன்ன பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன் கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் நானும் ஓஞ்சாதி தாண்டி. எம்மாடி உன் வாய அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி தெரியல. ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னைய அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத, சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்முன்னு இருந்து கவனி. இந்தாப்பா அந்த தங்க மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம்னாலும் தர. எதுக்கு? திங்கிறதுக்கு தான். யோ துன்றதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரியுதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் குறைத. நிறுத்து 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 நிறுத்து, தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்குடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேவை. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ இரு காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல போன அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா கரெக்டா 2 கிலோ போடுவா. ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு ரூபா? 35 45 ஒரு 80 பா. குடுற. எதனா சில்லற மூலவன்மா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்?
நீ என்ன படிச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3 நீ என்ன படிச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையா? அது நான் தான். 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டோ இருக்குதா, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம், இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அதே எப்படி பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே, 2 ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. அதான் விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய், குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. ஓய், என்ன மர்ச்ச பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நான் தகராறு பண்றேன்? தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு கூட பைக்கு சொல்லி கொடுக்க சொன்னது? என்ன டாவடிக்கிறியா? அத சைட். ஓ, அந்த பொண்ணா? ஓ, அந்த பொண்ணுதான். யோ, அந்த ராணி யார் தெரியுமா? என் டாவு காதலி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைய வச்சிருக்கேன். நடுவுல பூந்து கொத்திட்டு போலான்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. முதல்ல வழிய விடு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு பொண்ணை பார்த்தா விட மாட்டீங்களே. பூ வாங்கி கொடுப்பீங்க, புடவை வாங்கி கொடுப்பீங்க, சினிமா கூப்பிடுவீங்க. இது பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுகிட்ட வச்சுக்கணும்னு நினைச்ச ஓ நல்லி எலும்புல நல்லி எலும்பு அது ஜெல்லி ஜெல்லியா நொறுக்கு. தப்பே என்ன விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிற? இத பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கதா யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவ? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீருவேன். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவளை காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வரக்கூடாது, வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைமுக்கு அதே பார்க் அதே பொண்ணை பார்க்க நானும் வருவேன். வாயா, அவ யாருக்குன்னு பாத்துலாம். டேய் தொப்பி மச்சான், என்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளர்த்த ஆம்பளை. நான் மீச வெச்ச ஆம்பளை. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளர்த்த மீச எடுத்துறேன். பார்க்கலாமா? பாத்துருவோம். யோ மதுரல, காந்தி பார்க் 5 மணிக்கு. மாட்டிக்கிட்ட மச்சான், மாட்டிக்கிட்ட. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. இளமானே மல்லிகையே, நல்ல முக்கனி சக்கரையே, அந்தி நேரம் வந்தா ஓரங்கட்டி நிக்கிறியே. பட்டு பாய போடட்டுமா, புது பல்லவி பாடட்டுமா, சிறு பூவே ஒன்ன தோளில் வெட்டி ஆடட்டுமா. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. தவித்து கிடக்கும் என் மனமே. இன்னொரு தண்டா வடிச்சா எதுக்குமா என் மனசு? நாம் பறிக்க இருக்கு இந்த தாமரை பூவு. காதுகளில் பூச்சுக்குவா, புது புது ரீல் விடுவா, குள்ள நரிவனா இந்த பானுக்கு தோது. நம்பி என்ன காதலிச்சா நல்லபடி வாழ வைப்பேன். ஊர
ஊரை சுத்தி மேளம் கொட்டி உன் தலையில் பூவ வைப்பேன். என்னை விட்டு எங்குருவி உன்னிட சிக்கிடுமா? காசு பணம் ஆடம்பரம் காதலுக்கு முக்கியமா? விடமாட்டேன் கண்மணியே, கண்ணில் மின்னுற பொன்மணியே, இழி கொத்த இங்கு காத்திருக்கு செங்கனியே. உன்னை நினைச்சு நினைச்சு அழைச்சி அழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கும் என் மனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. வேண்டியத வாங்கித்தாரே, கைய கட்டி கூடவாரே, உன்னடிமை வந்தா இந்த காளைய நேசி. காலையில கண்முழிச்சா காபி போட்டு நான் கொடுப்பேன், சேலைகளை எடுத்தெறிஞ்சா சோப்பு போட்டு நான் துவப்பேன். அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. நந்தவனத்தில் ஒராண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே, அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே. ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு, தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். முதலாளி லொள்ளு லொள்ளு கத்துறாரியா, நீ சட்டை தேய்க்கிற நம்பர் கொடுத்துரு. தேய்ச்சிதான் எடுத்துட்டு போங்க. ஏய் என்ன இப்படி பாக்குற? என் மொழியே அப்படி தாங்க. அந்த முடியில புளிய வச்சாரேடா. இந்தாங்க. ஏண்டா ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டையா இது? சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது. நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம். கொண்டா பெரிய சட்டையை தேய்க்கிறான் நான் தேய்க்கிறது. ஐயோ என்னடா இது, சட்டையில ஓம் படம் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ கிளாட் மீட் யூ. சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறையா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய, உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன்? இஸ்திரி போட்டவன போய் கேளுங்க. டேய் இஸ்திரி போட்டு ஐயோ என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? யா வாய்க்கு வந்தபடி பேசாத, குடிச்சிருக்கிறியா? பல்ல கட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழிலை பத்தி பேசாத, என்ன பத்தி 1000 கேவலமா பேசு, மூஞ்சில காரி தூப்பு. நாயே நாயே நாயே, எச்சு பொறுக்கி பரதேசி பண்ணாத. இது சாரி, ஆனா என் தொழிலை மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரிகாட்டன், டெர்லின், உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ வாட்டர் சட்டைய குடுத்து விட்டு என்ன வம்பு கிழக்குற? குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டைய ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேற. வண்டி போச்சு, என் தொழில் போச்சு, என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு வடிவேலு. வண்டிய ஓடிச்சது வெளியே வாடா. சோமாரி, கேப் மாறி, மண்ணு மாறிய, கருமாரி
டேய், அது சாமி பெறா முச்சமிக்கு செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா? வெளிய வாயா. வாயா. ம். கம்முனு கடுறா, பூச்சி நச்சு முச்சிர போறாங்க. என்னைய மாதிரி பாடியா வந்தாலும் பரவாயில்ல. ஏய் கம்முனு கறா. ஏய் 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 யாரா நீ? இவன் தாங்க கசாப்பு, வள்ளிக்குப்பம் வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளிய வந்து கத்துனா கேட்காத. அதான் விஷயம் என்ன? யோ, சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அதே எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேக்கிற லட்சுமி இஸ்திரி பொட்டி வண்டி அத வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு முதலாளி, அவன் காசு கேட்கறான். ஒரு 1000 2000 கொடுத்து துரத்துங்க. அடச்சே, அறிவட்டவன 1000 2000ங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க, கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம். வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும். என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான், பட்டுல கண்ணாடி உடைச்சிட்டான்னா. ஐயோ, கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா நீ. ஓர போக பார்த்தா ஹெட்லைட் கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? பேக் கண்ணாடி உடைச்சிட்டான். அது ஹெட்லைட். நிறுத்துறா. நீ துட்டு தரா கண்டே உன் வண்டியில தொண்டி அம்பாசிடர் வண்டி அடிக்கிட்டு பாரு நொண்டி. என்ன ரைம்? எங்க இருந்து என்ன வருது இதெல்லாம்? வாயில இருந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே, ஒட்டின்னு போடா. டேய் போங்கடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர்னு ஊத்தி போறாங்க பாரு. ஐயோ, இப்ப திருப்தியா உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க? அடச்சா, ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சு விட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏன் முதலாளி, காரையிலே நீ எப்படி போவீங்க? என்னது போறோம்? குதிரை வண்டி தான். ஏண்டா சங்கு, என்ன முதலாளி? ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது. அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது. இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி. டிரைவர் கோயந்தல்ல, அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான். அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான். எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி இந்த கால் ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். அவன் கில்லேடிக்கு கில்லேடி அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி யார பார்த்து நாய்ங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சு. என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல்ல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளிக்குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள். முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவை போய் பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தலில் நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா. நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க.
ஆமாமா. நினைச்சா பந்து உண்ணும் விரதம் உண்ணாத விரதம் சாலை மறியல். ஆமாமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்பா. எப்பா? பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது, எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். எங்க சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னவா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்குப்பா? 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க 7 ஜனங்க காலங்காத்தால வயித்த புடிச்சு நீ ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்க. என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? இல்லீங்க, பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்காரத்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னியும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். புடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேர்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. மக்களே நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. நிறுத்து. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா? இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம். அது எங்க ஓடியா போட போகுது? சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூமுறாரு, ஏங்க கூமுறாரு? அதான் பழகி போச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேர் கையிலயும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன்? அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளைக்கு ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுனே, எச்ச கூட துப்ப முடியலனே. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம். அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கைக்கு எட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர வாங்குறீங்களே? குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்கான்னு இருக்கிற? என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிக்கைய திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு போ. டேய், இறங்கடா, போதுண்டா. இருங்கண்ணே, கட்டிட்டு வரேன். அட, கீழ இருந்தா கட்டறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யார் ஏத்தி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்கப்புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? விவரமா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்து நிக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துற அதை துறன்ற. அதுக்கும் தோடா கைத வந்து படிக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வச்சுட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா.
ஆமா உன் ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏன் எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற? இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாங்க. யோ, சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா அட பாவீங்களா, கழுதையிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்தனம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க பேரு. பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் திறந்து வாங்க, வாயா. வாங்க. ஏ ராணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மொசல் குட்டி மாதிரி தின்னுகிட்டே இருக்கிய. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீ லவ் பண்றியே, அதான் அந்த பூனை முசக்காரன். அவன் ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுங்களை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா? ஏய் மிஸ்டர், ஐயோ வந்துட்டான் வில்லன். என்ன மேன் ரேல் விடுறியா? இவனை தட்டிட்டு போறதுக்காக கதையா சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன? நீ பாட்டுக்கு சவால் விட்டு போட்ட. இப்ப என்னடா, நாங்க 2 பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் உயிருக்கு உயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்றோம். ஐயோ, तेरी प्यारी मेरी बुलबुल, டே பச்சா, ஓ லவ் ஸ்ட்ராங்னா எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா. சொல்லு ராணி, சொல்லு. ஏய் டேய் தொப்பி, கடைசி தடவையா சொல்றேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நிழல் மாதிரி பின்னாடியே வரோம். என்னையா லவ் பண்ற நீயே சொன்ன எப்படி? அந்த பொண்ணு சொல்லு பார்க்கலாம். ஏ சொல்லுமா. ராணி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்ல, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி தொலைய. ஆமா, நானும் இவரை லவ் பண்றேன். பாத்தியா? அப்படி சொன்ன பார்த்தாதே, சத்தியம் பண்ணி சொல்லணும். ப்ராமிஸ் ப்ராமிஸ். பண்ண போச்சு, பண்ணு. சத்தியமா அவன் கை தொடாத. நானோட லவ் பண்றேன். நானும் அவரை லவ் பண்றேன். தொப்பி, அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டிய, இவன் நான் லவ் பண்ணிட்ட உன் மீசி எடுத்துடுறேன்னு. எங்க எடு பாப்போம். மீசிய யா மீசிய ஏ யா என்னடே டாய். நீ பொண்ணா? யா. எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களை டாடே எல்லாம் சொல்லிட்டேன். என் பேர் செல்வி. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் இந்த வேஷம். நல்ல நோக்கம் தான், ஆனா எங்களை சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆக்குற? அது எனக்கு கல்யாணம் ஆனா தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழப்பறிய. நீங்க குழம்பு வேணாங்க, புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன். இது கல்யாணம் ஆனதான் அதை என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்க 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வச்சுட்டேன்னு வைங்க, என் லைன் கிளியர் ஆயிடும்ல. அதுக்காக தான் இந்த ஆம்பளை வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம். நேரம் எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே டாவடிச்சிருப்பேன். எப்படியோ என் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ராணி. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா. நீ வாமா. இப்ப போமா, நாளைக்கு வாமா. தனியா. தொப்பி டாட்டா. நரிக்குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40க்கு நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வாமா. ஏங்க பொண்ணு பார்க்க போறவன் பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டி, நிச்சயதார்த்தமா பண்ண போறோம், பொண்ணை பார்க்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலியனா கட்டிட்டு போறோம். வடிவு முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமகன் வர போறான். சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய? வடிவு, ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய. அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கலன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க, துணிமணி வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு. நீ சும்மாறா, சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல. சொல்லு சொல்லு.
நம்ம 2 பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. சார், உங்க 2 பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான் இல்ல, நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. மளிகை சாமான் 350 ரூபா, ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர், நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆட உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. மண்டையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர், கோமான்னா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது, மயிலாப்பூருக்கு மாமரத்துக்கு டவுன் பஸ் விட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே, கோமானம் சத்தியமா ஒரு கண்டக்டர் தான். டாக்டர், இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கும் நீங்க ஒரு நர்ஸை வச்சுக்கங்க. ஐயா, டாக்டர் பேச்ச கேட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க, பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடியை மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல் இருக்கு. வடிவு, உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. 2 புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப 2ல 1 யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. கோயந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேட்கறத கொடுக்கறேன்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப எப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுலதான் கோமா வந்து. டேய் கோவிந்தா, கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு மூடிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். உங்க அப்பாவுக்கு அதே குழப்பம் தான், 2ல 1 தெரிஞ்சாகணும். கண் போன போக்கிலே காலி தட்டுதியா, ரொம்ப தூக்கிடாத, மான பிரச்சனை. நீ நாங்கடா இது ராத்திரில கூட வேர்க்குது. நான் தமிழ்நாடு இது என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது. தமிழ்நாடு தான் கொடையுது. தமிழ்நாடு எப்படியா கொடையும்? பாட்டு பாடிக்கிறாங்களே, செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடி இருக்கானே. யாரு? பாரதி. பாரதி 2 பேரா? ஓ, தண்ணி போட்டா எல்லாம் 2 தெரியுமா உனக்கு? பாரதி யார்? அதான் யார்? என்ன உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதியாருக்கு நம்ம திருலக்கண்ணில ஊடா. உனக்கு உன் வீடுன்னு தெரியாது, பாரதி வீடுன்னு தெரியாது. பத்தியா, உன் வண்டியை கொண்டாந்து என் வீட்டாண்ட நிறுத்திக்கிற. போயா போயா, வீட்டுக்கு போயா, பொண்ணு தனியா இருக்கா. இன்னைக்கு இஞ்சி போ, நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா. ராத்திரி இங்கே பத்து நின்றுட்டு காலைல போ. தேதா, ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனங்க? ரொம்ப குடியாத புட்டி. என்ன முடியல முடிக்கிட்டு தண்ணியில இருக்கிறேன், கேர்ல மிச்சலாம் பாக்குறியா? யார் ராஜா? காட்டு கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. குவநதி ஆண்ட குப்பை மேட்டினில்ல, சைடுல எருமைங்கோ சாத்தினில்ல,
கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பட்டுக்குவோம் ஏத்திக்கின்னு ஆச்சு. அண்ணே மாட்டேன் எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா. எண்ணெயா ஊத்துற தண்ணியை ஊத்திக்கிறேன். மஞ்சாச்சியா? ஆமா. நீதானா அப்ப என்ன முதுகுல மெச்சது? ஆமா. நான் தப்பு பண்ண சொல்லலாம் என்ன தொந்தரவு பண்ணி நிக்கிறியே. இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? இன்னும் ஒரு பொண்ணு தான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது. தினைக்கும் தொந்தரவு பண்ணுதே இந்த செல்வி பொண்ணு. இன்னைக்காவது மந்தலான்னு ஏத்திக்கினா மானா வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல. மனசாட்சியா? மனசாட்சி கூட பேசினா பாரம் குறையும்னு வாங்க. பாரம் கூடி பூச்சேம்மா. ஏயா உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கின்னு வெளியில வித்த காட்டுக்குன்னு தெரியறியா? இரு உன்னை ஒரு வழி பண்றேன். இது கனவு காட்சி தானே? ஆமா. அடிரா கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. அந்த ஏற்காடு ஊட்டி போல குளிர் ஏராளம் ஏறி போச்சு. குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க வா மாமா அடியாட்டி ஆடு சுதியேத்தி பாடு. நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. தட்டி தட்டி கவுல மெல்ல தட்டி விடியும் வர கச்சேரி வைக்கலாமா? பக்க மேளம் உன் பக்கம் வரும் நேரம் நீ வித்தைகளை காட்டாம நிக்கலாமா? கட்டி கட்டி இருக ஒன்ன கட்டி அழகிருக்கும் கொஞ்சாமல் செல்லலாமா? என்ன வேணும் என் எண்ணங்களை நானும் உன்கிட்ட வந்து காதோடு சொல்லலாமா? அடி நீ என்ன கேட்டாலும் தாரே, அந்த போறம் வானாலும் வாரே. விடிஞ்சாலும் விடமாட்டேன். நடர கோழிக்கு நேரம் நம்ம ராசாங்கமாகி போச்சு. கொஞ்சி கொஞ்சி மடியில் வந்த கொஞ்சி கலந்திருக்க வந்தாச்சு திருநாளு. தன்னை தோழ கை தொட்டு கொஞ்சம் ஆளு என் வள்ளி குப்பம் கொண்டாடும்படி சுத்தி சுத்தி நீதமும் என்ன சுத்தி குடிச்சு புட்ட இந்நேரம் வல வீசி வெத்த போட மந்திரத்தில் ஆட நான் ஒத்துக்கிட்ட வாயேண்டி மகராசி. நிலாயும் மேலே தீயாட்டம் காயும் இப்பவும் மேலே என்னே சாயும். அடியாத்தி ஆடு சுதியேத்தி பாடு. அடிரா கோழி
பிடிக்க பிடிக்க குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க வாமாவா அடையாத்தி ஆடு சுதியேத்தி பாடு அடரா கோழிப்பூ நேரம் நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. இன்னாடி செல்வி காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு நிக்கிற இன்னும் ஒரு தின் சக்கர அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவர் வந்தாரு. அவருன்னா என்ன கட்டிக்க போறவரு கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லு விடுற? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்டை காணோம். நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? ஏன் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்லை, மன்னிச்சிட்டேன் மாப்பிள. வடிவேலு பயங்கரமா ஆளுப்பாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டு இருந்தியா? பார், நெஞ்ச தொட்டு சொல்லி நான் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசிமணி? ஆமா, டாலருங்க என்ன தெரியும்? ஐயோ, இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்குது. பார், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சிடிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன நான் பண்ணிட்டேன் போயா. ஐயோ மனசாட்சி பாமா, நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு. என்னையா அது? மணி ஆட்டின அடிக்கு. இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் களத்துல கட்டிட்டு ஊரை பூரா சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல. அதுக்காகத்தான் இந்த மணி. அடடடடடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன். அங்க கயித்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டோமா? இதுக்கு கயிறு மணி மட்டன்னுகிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. டேய், கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பெல் எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா இங்க கலாட்டா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதுன்னு கேட்டேன். முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன்னு அடிக்கே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே, எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா? லைசென்ஸ் அப்படிட்டு துரத்தி விடுங்க. அடிங்க பாயிட்டு போறவன. பரவாயில்லையே. என்னைய முறைக்கிற போட விடுங்க. முதலாளி சொல்லட்டும். முதலாளி, உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்ன சொல்றது? நீ என்ன ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை. நான் சொல்றேன், போட வழியில. டேய், அது அங்கங்க தான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும். போடா வழியா. போடா வழியா. போடா வழியா. போடா முதல்ல. போடா. அட போயா. நிறுத்துங்கப்பா. என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போனா பொழைக்க முடியாதா?
கையில வித்தை இருக்குப்பா. உன் வித்தையெல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி இழுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா. நீ வெளியில போனா உன்னை சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது. அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும். அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன். உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போன வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும். இந்த 2ல் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன். வர்றேன். கோயந்தா கோயந்தா, என்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேச என் பின்னால வா. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி. அப்பா அப்பான்னு எரிச்சலை கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. பேசா உள்ள போங்க. டேய் அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா? இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆன்லைன் தான் கூப்பிடணும். அப்படியே கோவிந்தனே கட் பண்றா கோவிந்தாவை. என்ன மொட்டையா என்னன்னு கூப்பிடுறா. போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணனுக்கு அப்படினா ஆப்பிள் ஜூஸ். அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன். நர்ஸ், சார், பணி அடிச்சு நான் எப்போ வந்தாலும் உடனடியா நீ வெளியில Yes, போயிடணும். sir. போ. வடிவு 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 வடிவு. வடிவு, இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலைன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கம்மா. சொல்லுமா, யார் என் பையன்? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு சொல்லு வடிவு சொல்லு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ, என்னடி இது? திருப்பி திருப்பி இதேதானே சொல்ற? விஷயத்தை சொல்றி. ஐயோ, பழையபடி கோபா வந்துருச்சே. அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம். அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்தை சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ, அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. ஆண்டவா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு? ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ?
போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு. ஹை, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இன்ச்சு அளந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த ஓ, சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே 2-3 ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க 4-5 ஐட்டத்தை சொல்றேன். டேய், தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றான். அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்ல கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு, 4 பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும்போது கூப்பிடுன்னு. 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம 2 பேர் தனியா தான் இருக்கிறோம். சரி சரி உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இங்க வா. அது விலைவாசி ஏறி போச்சு. அச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையை சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு? கூட்டி கொடு. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. அடிக்க கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை த பை, டுமாரோ ஈவினிங் 5 ல இருந்து 6க்குள்ள மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு? அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்னை தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க. உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும். அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க. இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு 2 பேர் தான் வரும். 2 பேர்லயே எனக்கு உசுருடா. 2 பத்தி நீங்க பேசாதீங்க. 2ல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1 3 4 5 எண்ணிட்டு போங்க. அது என்னப்பா? ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னா அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இதை போடுறேன்றியா? இதை போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சினக்கடி 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 ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி. கோவிந்த ஐடியாவா கொக்கான? இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வர வைங்க. சேகர், இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா. நீதான். ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், என்னப்பா? அம்மாவாமே. இவனே இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க ஓட பேசுறீங்க. கை கொடுங்க. எதுக்கு ஒரு கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டது தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான்.
பாசத்துல இத கேட்க வேற சரி, யாருமே நீ போய் கிடைக்கல. கழுவு அம்மா. போ, கோயந்தா இதுதான் ஒரு ரூட்டா குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில இன்ஜின் ஊத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எவனோ ஆயில கொட்டிருக்காங்க. இந்த கோவிந்த விளையாட்ட இருக்கேன். இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு. அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க. நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வர்றேன். பாத்து போங்க. படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் கூட்டு வாடா. ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்களும் வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம். தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா. ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலையை பிடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா நேரம்? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களேயா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலே கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன். நிக்க முடியாத அளவுக்கு நாருத.